தன்னை வந்து வெறுமனே விஜய் அப்புறம் குங்குமம் போட்டு வச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் பொதுவானவர் அப்படின்னு இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவன், அது தவறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நான் குங்குமம் போட்டு வச்சாலும் அவருக்கு ஒரு மத அடையாளம் இருக்க தஞ்சவர், அவர் எப்படி பொது அடையாளர்? ரெண்டு கட்சி தான் போட்டி சொன்னார்ல, நீயும் தலைவர் நானும் தலைவர். அப்போது குளத்தூரில் போட்டி போட்டுக்கணும் அல்லது சேப்பாக்கு தொகுதியில் போட்டி போட்டிருக்கணும். இந்த முறை குறைச்சி வாங்கினாலும் ஒரு 60,000-70,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காசு அள்ளி இறைப்பாங்க. விஜய் வந்து வெறும் முகத்தை மட்டும் காமிச்சு நான் வர்றேன் அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்க, காசு வேணும். கட்சி வந்து 40 கோடி ரூபா மொத்தம் செலவு பண்ணுவாங்க. 40 கோடியா? ஆமாம், ஒரு தொகுதிக்கு. இப்போ என்ன போச்சு அப்படின்னா, இந்த திரிஷா விவகாரம் வந்ததுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்மணிகள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்ன பெண்மணிகள் நிறையா வந்து மாறிட்டாங்க. விஜயும் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்தா தான் அவர் வந்து ஜெயிப்பார். நம்ம இடத்துக்கு வராமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஆதவர்ஜனை பேசும்போது அங்கே செட்டப் பண்ணி அவரே ஒரு பாட்டில் எறிய விட்டு இந்த மாதிரி திமுக காரங்க பாட்டில் எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக்கி விட்டு அப்புறம் தேடி பிடிச்சாங்க அவர் வந்து ஆதவர்ஜனை செட்டப் பண்ண ஆளுன்னு. நேயர்களே, இன்னைக்கு 2 தொகுதிகள் மிக முக்கியமாக நாங்கள் கேட்க போகிறோம். ஏன்னா ஒரு தலைவரை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 தொகுதி முக்கியமாக நம்ம பேசுகிறது நடிகர் விஜய் போட்டியிடுகிற பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. இந்த தொகுதியை மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய மக்கள் தன்மை, வாக்களிக்கும் நிலை, யாருக்கு சாத்தியம், இதையெல்லாம் நாங்கள் பேசும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளும். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் தோழர் கஸ்ராலி அவர்கள் வந்திருக்கிறார். சார் வாங்க சார். இந்த பெரம்பூர் திருச்சி கிழக்கு, ஆமாம், அதில் என்ன முக்கியம்? திடீர்னு வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. பெரம்பூர் அப்படிங்கிறது எளிய மக்கள், ஒர்க்கிங் கிளாஸு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத விட ஒரு நடுத்தர அண்டு கீழ் நடுத்தர மக்கள் பெரம்பூரில் வாழக்கூடிய இடம். அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக கிறிஸ்துவர்கள் அதிகம். அதே மாதிரி திருச்சி கிழக்குலேயும் கிறிஸ்துவர்கள் அதிகம். அப்போது விஜய் தன்னோட பேரை அங்கே இந்த 2 இடத்துலையும் விஜய் போட்டி போடுறார். ஜோசப் அதை சொல்லும் போதே என்ன சொன்னார், பெரம்பூர் அப்படின்னா ஓன்னு ஒரே சத்தம், சி ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ என்னென்னா, தன்னை வந்து வெறுமனே விஜய் அப்புறம் குங்குமம் போட்டு வச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் பொதுவானவர் அப்படின்னு இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவன், அது தவறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நான் குங்குமம் போட்டு வச்சாலும் அவருக்கு ஒரு மத அடையாளம் இருக்க தஞ்சவர், அவர் எப்படி பொது அடையாளர்? அவர் ஒரு தேவராக இருப்பார், ஒரு நாடாராக இருப்பார், ஒரு செட்டியாராக இருப்பார். அது ஜாதி அடையாளம். மதம்ங்கிறது இந்து மதம். ஏன்னா இங்கே பெரும்பான்மை என்னென்னா இந்து மதம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டின் இல்லை, நான் முஸ்லீம் இல்லை, நான் இப்படி இல்லை. அதாவது தலித்தாக இருந்தால் கூட இந்து, பார்ப்பனராக இருந்தால் கூட இந்து, நாடாராக இருந்தால் கூட இந்து, அதில் வந்துடும். ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து எப்படி பார்த்தாலும் சிறுபான்மை, முஸ்லீமாக இருந்தால் சிறுபான்மை. இப்போ இவர் வந்து போன முறை கத்தின்னு ஒரு படம் வெளியே வந்து பிரச்சனை வரும்போது ஹெச் ராஜா சொன்னது அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் தான் ரொம்ப பெருசாக எடுத்து போட்டார். அதை உறுதியாகிட்டுப்போம் என்ன, அதை அப்படி சொன்னதை வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ இவர் வந்து நான் சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு. இந்த வெளிப்படை தன்மை இருக்குல்ல, இதுதான் நல்லது, கரெக்டான விஷயம். நடிக்க வேண்டியதில்லை. ஆமாம், அதில் ஒரு சின்ன குறுக்கீடு சார். நம்முடைய செபாஸ்டியன் என்று அழைக்கப்படுகிற சீமான், ஓகே, இப்போ அவருடைய என்ன பாருங்க, அவர் செபாஸ்டியனாகத்தான் உண்மையிலே இருந்தார் என்பதற்கு ஆதாரம் உண்டா? செபாஸ்டியன் சீமான் என்பதற்கு நிறைய பேர் அவர் உண்மையிலே அவர் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லுகிறார்கள். அதை அவர் ஏன் மறுத்து, இப்போ பாருங்க, முருகன் என்னது தப்பில்லை, அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்லது அவனுடைய மனம் போட்டது. மதம் என்பது அவன் மனம் போனது. இவர் எதற்கு பெருசாக பட்டையெல்லாம் போட்டு? சைமன், செபாஸ்டியன் அப்பா பேர் சைமன் அப்படிங்கிறது அவர் பேர். செபாஸ்டியன் சீமான் இல்லை, செபாஸ்டியன் சைமன். ஓகே, அதான உண்மை. அதான் உண்மைதான். அப்போ அதை பற்றி அவர் பேசுறது இல்லையா? அது என்னன்னா ஒரு மோசமான தன்மை தானே. நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுல என்ன இருக்கு? பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன். ஆமாம், பிறப்பால் வளர்ப்பால் கிறிஸ்தவன் தான். ஆனால் இங்கே வந்து அரசியல் கட்சி அப்படின்னு ஆரம்பித்து நடத்தும் போது நம்ம பெரும்பான்மை சமூகத்தில் 2.5 கலக்கணும்னா நம்ம அந்த நடிப்பு தேவைப்படுது, அந்த அடையாளம் தேவைப்படுது. அப்போ அவன் நடிகர் தானே? நடிகர் தான்.
சீமான் ஒரு பெரிய நடிகர். நடிகர் தான். ஏன் இப்போ நான் ஒரு தமிழ் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் ஒரு தமிழ் இஸ்லாமியன். ஆமாம். இதை சொல்வதில் எனக்கு என்ன வெட்கம் இருக்கிறது? இல்லை, இன்னொன்று யாரையும் வெறுக்கிறது இல்லை. இல்லை, ஏன் வெறுக்கிறோம்? ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு இஸ்லாமியனா போய் நீங்கள் வேற ஒரு இடத்துல இன்னொரு இந்து சமுதாயத்தில் போய் நீங்கள் வந்து ஓட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இது முஸ்லீம் எப்படி போடுறது அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி சினிமாவில் கூட நிறைய இஸ்லாமியர்கள் தங்கள் பேரையெல்லாம் மாற்றி இந்து பேரில் நிறைய பேர் இருக்காங்க. அது தப்பு இல்லை. அது அப்போ நீ வந்து மதம் மாறிடு. நான் என்ன கேட்குறேன், நடிக்காதங்க. அது நிறைய பேர் நடிக்காதங்க. நடிப்பு தான். வாய்ப்பு பெறுமோ, நம்ம இஸ்லாமியன் சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்காதோ இப்படி. சார் ஒரு சின்ன விஷயம் சார், உங்கள் தாத்தா யார் சார்? தாத்தா வந்து இந்து தான். ராமசாமி, கந்தசாமி, ஏதோ ஒன்று சம்திங் இந்து தான். ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நடிகர் விஜய் யாரு? அவருடைய தாத்தா வந்து சண்முகம். ஆமாம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிறிஸ்தவனா இருக்காரு. சீமானும் அப்படித்தான், நீங்கள் அப்படித்தான், நான் அப்படித்தான். எல்லாரும் நம்முடைய இந்து சமூகம், இந்திய சமூகம் தானே, இந்து தமிழர்கள் தானே. தமிழர்கள். அதுல என்ன தப்பு இருக்கு? அதனால அதை தாண்டி இவர் விஜய் அப்படின்ற பேரை ஜோசப் விஜய் அதான் வந்துருச்சு. சீமான் பண்றது தப்பா ரைட்டாங்கிறது அது ரெண்டோ பேசும். காலம் வந்து பதில் சொல்லும். அதை விட்டுருங்க. இப்ப இவர் வந்து என்ன பாருங்க, நீங்க சொன்னீங்க ஜோசப் விஜய் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் கிறிஸ்தவ மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதாவது ஒரு சரியான தைரியமான தலைவராக இருந்தால் இது வந்து எப்படின்னா வெளியில் அவர் மேலே வர விமர்சனம் 2 கட்சிக்குள்ளே தான் போட்டி, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொன்னார்ல, அந்த போட்டி அப்படின்னா அவர் முதலமைச்சர் போட்டி போடுற கொளத்தூரில் அவர் எதிர்த்து போட்டி போட்டிருக்கணும். 2 கட்சி தான் போட்டி சொன்னார்ல, நீயும் தலைவர் நானும் தலைவர், அப்போது கொளத்தூரில் போட்டி போட்டுக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நடிகராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கு தொகுதியில் போட்டி போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அதை எப்படி போடுவாங்க? தோற்று போவாங்களே, அவருக்கு பலம். அப்போ எப்படி வந்து போட்டி 2 தான் போட்டி? அது சும்மா சொல்லிக்கிறதா விஷயம் வந்து சொல்லிக்கிற சொல்லு வேற செயல் வேற. இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, எங்களுக்கும் டிஎம்கே தான் போட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆமாம். என்னாச்சுன்னா இப்போ பெரம்பூரில் ரொம்ப சேஃபாக நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படின்னா, பெரம்பூரில் வந்து மொத்தம் அங்கே வாக்காளர்கள் இருக்காங்கல்ல 2,22,792, கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர். ஓகே, அதில் ஓட்டு போட எவ்வளோ போடுவாங்க? 1.25 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. 70%, 75%. அதுக்கு எப்படி பார்த்தாலும் 25% மக்கள் ஓட்டு போட வர்றதில்லை. இந்த முறை வந்து நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த இறந்து போன இந்த போன அந்த எல்லாமே வந்து நிறைய எடுத்திருக்காங்க. அப்படின்னா கூட அவ்வளோ வந்திருக்கு. ஒருவேளை 80%, 85% இது வந்து போலிங் பெர்சன்டேஜ் வரலாம், வாக்கு சதவீதம் வரலாம். அப்படி வந்தால் கூட ஒரு 1,90,000 2 லட்சம் வரைக்கும் ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோமே, 10%. அப்படி விழுந்தா இதில் டிஎம்கேல ஆர்டி சேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், போட்டி போடுறார். அவர் ஏற்கனவே 2 முறை ஜெயித்தவர். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் அடுத்து 19 21 அப்படின்னு ஜெயித்தவர். அவர் நல்ல வாக்கு சதவீதத்தில் வித்தியாசத்தில் ஜெயித்தவர் ஆர்டி சேகர். அதுக்கப்புறம் நாம் தமிழர் வந்து வெற்றி தமிழர்னு ஒருத்தர் போட்டி போடுறார். அவர் எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 20,000 ஓட்டு அவர் வாங்குவார். இப்போ 1,80,000 ஓட்டு மொத்தம் விழுதுன்னு வச்சுக்கோமே, அதில் நாம் தமிழர் கட்சி ஒரு 20,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 20%. கிட்டத்தட்ட 20%. 20%. 10%. ஆமாம், 10% வாங்கிட்டாங்க. அப்போ 160 மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறாங்க. அங்கே வன்னியர்கள் இருக்காங்களா? வன்னியர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சி இணக்கமாக வரலாம், ஆனால் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தால் கூட அவங்க என்ன வாங்கலாம், ஒரு 30,000 ஓட்டு அப்படி வாங்கினாங்கன்னா 160 30 இன்னும் 130 மிச்சம் இருக்குது. இந்த 130 ஏற்கனவே போன முறை வந்து 3 லட்சம் ஓட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து 1,89,000 1,90,000 இருந்தது 2016 19 அப்படி இல்லை 2016 அப்படி இருக்கும்போது ஆர்டி சேகர் வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினவர். இந்த முறை குறைச்சி வாங்கினாலும் ஒரு 60,000 70,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காசு அள்ளி இறைப்பாங்க. இப்போ அப்போ 70 இது ஒரு +20 90 +30 120 120 போச்சு அப்படின்னா மிச்சம் 60 தான் இருக்குது. கடும் போட்டி இருக்கும். போட்டினா டிஎம்கேக்கும் விஜய்க்கும். ஏன்னா விஜய் வந்து வெறும் முகத்தை மட்டும் காமிச்சு நான் வர்றேன் அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்க, காசு வேணும். நீங்கள் இருக்கீங்க ரைட், ஓகே, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட தயார். அதில் எவ்வளோ ஓட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட்டு வந்து காசே கொடுக்காம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட அவருக்கு ஓட்டு கிடைக்கும்.
அது வந்து இளைஞர்கள் இந்த மாதிரி. அது அப்போ காசுக்கெல்லாம் அது பயங்கர வந்து கிட்டத்தட்ட 25,000 to 30,000 ஓட்டு அவருக்கு வந்து காசே வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை, தானாக கிடைக்கும். ஆனால் 40 வயசுக்கு மேலே குடும்பஸ்தர்கள், நாளைக்கு செலவுக்கு பணம் வேணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து டிஎம்கே அள்ளி பொழிச்சிருவாங்க. இப்போ எப்படி ஆர்டி சேகர் வந்து இவரை எப்படி பார்த்தாலும் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட்டுக்கு 3000 to 5000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி அதில் ஒரு சின்ன கேள்வி. ம் நேற்று அந்த மேடையில் விஎஸ் பாபுன்னு ஒரு வலிமையான ஆள், ஓகே அவர் இப்போ விஜய் பக்கம் வந்திருக்கார். ஓகே அவர் முதல்ல எந்த பக்கம் இருந்தார்? அவர் அநேகமாக டிஎம்கே பக்கம் தான் இருந்தாரா, ஏடிஎம்கேன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் முக்கியமான ஆள். ஓகே அவர் ஒரு அப்பனுக்கு பிறந்தவர் தான் வாங்கடானார். அப்புறம் ஆதவர்ஜின் போய் பேச்சை கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டார். ம் அவர் கொஞ்சம் இந்த விஎஸ் பாபுங்கிறது பெரம்பூரில் கொஞ்சம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி பேசுகிற ஆளுக்கு ஓட்டு விழாதுல்ல. ஆட்கள் வந்து எப்படின்னா பாசத்தில் வர்றவங்க ஓட்டு போடுவாங்க, பயத்தில் வர்றவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ இந்த பணம் கொடுக்குறாங்க டிஎம்கேங்கிறது வலுவுதான், அதில் மாற்று இல்லை, கொடுப்பாங்க. மற்ற இடத்துல ஒருவேளை விஜய் இல்லாமல் வேறு இடத்துல சாதாரண இடத்துல வந்து 1000 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கலேன். இப்போ விஜய்க்கு எதிராக வந்து ஜெயிச்சே ஆகணும். இப்போ ஆர்டி சேகர் வந்து ஜெயிச்சே ஆகணும், கட்சியே அதை செலவு பண்ணும். கட்சி செலவு பண்ணி சொந்த செலவு பண்ணுவாங்க. கட்சி வந்து 40 கோடி ரூபா மொத்தம் செலவு பண்ணுவாங்க. 40 கோடியா? ஆமாம், ஒரு தொகுதிக்கு தலை சுத்துது சார். 25 கோடியிலேருந்து 40 கோடி ரூபா வரைக்கும் செலவு ஒரு கட்சி. நீங்கள் வந்து கூட்டம் போடுறீங்க, தான் ஓட்டுக்கு 5000 கொடுத்துருவாங்களே. ஆமாம். இப்போ எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா அப்படின்னு கொடுத்தாலே 20 கோடி ரூபா ஆச்சு. 1.5 லட்சம் பேருக்கு கன்ஃபார்மாக நமக்கு வேணும்னு சொல்லி கொடுத்தா 15 கோடி ரூபா ஆச்சு. நீங்கள் 2000 ரூபா கொடுத்தா 30 கோடி ரூபா ஆச்சு. கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக 2000ங்கிறது மினிமம் கொடுப்பாங்க. 2000 ஈஸியாக கொடுக்குறாங்க, மினிமம் கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு ஜனநாயகம் மதிப்பீட்டு. அப்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது விஜய் எவ்வளோ பணத்தை கொடுப்பார் அங்கே? இல்லை, அவரு பணம் பெருசாக கொடுக்க மாட்டார், முதல் தடவை கொடுக்க மாட்டார். எப்போவுமே விஜய் வந்து என்ன செய்யணும்னா அவர் பேரை சொல்லி வேறு யாராவது செலவு பண்ணால் ஓகே பாரு ஒழிய அவர் கை காசு எடுத்து செலவு பண்ண மாட்டார். இது வந்து பெரம்பூர் தொகுதியுடைய நிலவரம். பெரம்பூர் தொகுதி. அடுத்து வேற என்ன சொல்ல போறாங்க? கிறிஸ்தவ வாக்கள் எவ்வளோ இருக்கு? அது இன்னும் சதவீதம் வந்து கைக்கு இன்னும் முழுசாக வரல. இந்த ஓட்டு எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் வரும். ஆனால் மற்ற இடங்களை விட கிறிஸ்தவர்கள் அதிகம். ஒரு 30% இருப்பாங்களா? 30% வாய்ப்பு இல்லை. 20%, 25%, 20-25 அது வந்து டிஎம்கேக்கு போகும்ல, போகும். ஆனால் விஜய் மேலே இருக்கிற பாசம் அதிகமாக வந்துடும். எப்படி பார்த்தாலும் அந்த மத பாசம் வரதான் செய்யும், வரும். இப்போ அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஓகே, அந்த பிரச்சனை கிறிஸ்தவர் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. சரி, இப்போ அந்த பக்கம் விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்த தொகுதி போயிருமா? ஆமாம், அடுத்த தொகுதி வந்து திருச்சிக்கு போயிருமா? திருச்சி ஈஸ்ட். திருச்சி என்ன? திருச்சி ஈஸ்ட்டில் வந்து அங்கேயும் விஜய் தான். அங்கே விஜய் 2 தொகுதியில் 2 தொகுதியில். அப்போ வந்து என்னென்னா அங்கே மொத்த ஓட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இதே அளவு தான். 2,17,397 ஓட்டர்ஸ். அதில் கிட்டத்தட்ட 1,80,000 பேர் இதே மாதிரி வச்சுக்கிட்டுங்க. கிட்டத்தட்ட இதே அளவு. ஓகே, அங்கேயும் கிறிஸ்தவ ஓட்டு வந்து இதே மாதிரி அங்கேயும் கணிசமான அங்கே நிறைய இருக்குது, பெரம்பூரை விட நிறைய, கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியா? ஏன்னா பெரம்பூர்லேயும் வந்து அந்த ஆங்கிலோ இண்டியன் அது இந்த கிறிஸ்தவத்துக்கு நிறையா இருக்குது. அதில் கிட்டத்தட்ட அது ஈக்குவல் தான். ஓகே, அது வந்து இன்னும் தரவுகள் வந்து டீட்டெயில் எடுப்போம். ஏன்னா அந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா மிக்ஸ் ஆகி போச்சு. என்னதான் இருந்தாலும் பழைய டேட்டா இருக்கு இல்லையா, பழைய டேட்டா வந்து நம்ம சரியாக வராது. சரி, அப்படி பார்க்கும்போது அங்கே டிஎம்கே தான் நேரடியாக போட்டி போடுது. டிஎம்கேல இனிகோ இருதயராஜ். ஆமாம், அவர் ஏற்கனவே இருந்தார். பயங்கரமாக தொகுதியில் அவ்வளோ நிறைய பண்ணியிருக்காரு. மக்களுக்கு வந்து ரொம்ப அறிமுகமான ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆள். ஓகே, இப்போது இதே கணக்கு ஏடிஎம்கேல ராஜசேகரன் ஒருத்தர் போட்டி போடுறார். ஓகே, ஏடிஎம்கேயும் ஏற்கனவே இவர் வந்து ஏடிஎம்கே நிறைய வச்சு செஞ்சுருக்காங்களா. அப்போ ஏடிஎம்கேயும் சுற்றி போட்டாலும் ரெட்டையில அதுன்னு சொல்லலாம். வந்து திருச்சி வந்து எப்போவுமே ரெட்டையிலைக்கும் கொஞ்சம் சாதகமான இடம் தான். ஓகே, அப்போது அப்புறம் நான் தமிழர் கட்சியில் கிருஷ்ணசாமி ஒருத்தர் இதுதான் பண்ணுறோம். மற்ற சின்ன கட்சி இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. 4 தான். 1,80,000 ஓட்டு விழ போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நாம் தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாங்க. ஸோ 170. அப்புறம் ஏடிஎம்கே சுற்றி என்ன வேலை பார்த்தாலும் பழைய ரெட்டை இலை அது போக கூட்டணி கட்சியில் இருக்கிற இது பிஜேபி, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இதெல்லாம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து சேர்ந்து அங்கே பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 30-35,000 ஓட்டு இல்லை 30-35,000 ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஈஸியாக வாங்குவாங்க. 40,000 ஓட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா 160ல் ஒரு 40 போச்சுன்னா 120 மிச்சம். வழக்கம் போல் இது பண்ண மாதிரி தான். இந்த 120ல் இனிகோ இருதயராஜ் என்ன வாங்க போகிறாரு, ஜோசப் விஜய் என்ன வாங்க போகிறாரு. இதுதான் இப்போது ஆளுக்கு 65 வாங்குறாங்களா? 60 ஆளுக்கு 60 வாங்கினா ஈக்குவல்.
அதான் அதில் 500 1000 தானே ஜெயிக்கும். அப்போ என்னன்னா அப்ப ஒருத்தர் 50 இன்னொரு 60 வாங்கினா சிக்கல. ஒருவேளை இந்த இடத்துல இனிகோ இறுதிராஜ் அவரும் கிறிஸ்தவர், இவரும் கிறிஸ்தவர், போட்டி வந்துரும்ல. அப்போது இவர் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இனிகோ வந்து இது வரைக்கும் நிறையா பண்ணியிருந்து அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து அங்கே இன்னும் அடுத்து வர மாட்டார், இன்னும் பிரச்சாரம் வந்து தப்பாக நிறையா போகும்ல. நீங்கள் வந்து எப்படி பார்த்தா பர்சனலில் பிடிச்சி இழுப்பாங்கல்ல, சொந்த குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்காதவர், அப்பா அம்மாவை பார்த்துக்காதவர் அப்படின்னு எல்லாத்தையும் திட்டுவாங்கல்ல. அப்போது இப்போ என்ன போச்சு அப்படின்னா, இந்த திரிஷா விவகாரம் வந்ததுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்மணிகள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்ன பெண்மணிகள் நிறையா வந்து மாறிட்டாங்க. அந்த மாற்றத்துக்கு சின்னதாக ஒரு புள்ளியாக துணை போனது வந்து நம்ம பொன்ராஜ். அவர் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி போச்சுல்ல. அது வீதிக்கு வீதி எல்லா இடத்துலையும் வந்து யூடியூப்பில் அதுலேருந்து போய்கிட்டு இருக்கு. நிறையா ஷார்ட் வீடியோவாக பொன்ராஜ் இப்போ டிஎம்கேல ஒரு முக்கிய ஆளாக ஆயிட்டார். அவர் டிஎம்கேயும் பேசுறது இல்லை, டிஎம்கே கிடையாது, அவர் கட்சி கிடையாது. அவர் வந்து ஆதங்கத்தில் பேசுகிறாரு. அவர் யதார்த்தமா ஒரு அறச்சீட்டத்தில் பேசுறாரு, அறச்சீட்டத்தை பேசுறாரு. அவருக்கு டிஎம்கே சம்பந்தம் கிடையாது. மாணவர்களே இது இளைய சமுதாயத்தை நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கொண்டு வர நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது போகிற அந்த மாதிரி. அதனால அவர் சார்பாக எப்படி பார்த்தாலும் அந்த 1,80,000 ஓட்டில் வந்து விஜய்க்கு விழலாம்னு நினைக்கிற ஒரு 15,000 ஓட்டு குறையும் அவரால். அதே விஷயம் அப்படியே பெரம்பூர்லேயும் ஒரு 10-15,000 ஓட்டு குறையும் பொன்ராஜால். அப்படி குறைஞ்சிச்சுன்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும்? நேரடியாக டிஎம்கேக்கு தான் போகும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா போட்டி கடுமையாக தான் இருக்கு, கடுமையான போட்டி. இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கேயும் ஓட்டுக்கு 2,500 3,000 கொடுத்தாங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து எப்படி கொடுப்பாங்க, பெருசாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு 500 கொடுக்கலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இல்லைல்ல, அதனால் கம்மியாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு 30-35,000 ஓட்டு 40,000 ஓட்டு விழுந்துச்சு வச்சுங்களேன். அப்போது டிஎம்கே ஒருவேளை 70,000 ஓட்டு வாங்கினா விஜய் வந்து 50,000 ஓட்டு வாங்கி தோல்வியை தழுவுவார். சொல்ல முடியாது, அதை நேராக விஜய் கூட்டிட்டார்னா அவர் வெற்றியை தருவார். ஏன்னா நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, என்னைக்கு நம்ம காசு வாங்குறாங்களோ, அந்த காசு பெரிய அளவுக்கு காசு கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அது விஜயா இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி. அங்கேயும் இருதயராஜா என்ன இனிகோ இருதயராஜ் அவருக்கு இருக்கிற பலம் ஒரு கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்தவர், அந்த மக்களுக்கு அறிமுகமானவர். அடுத்து அவருக்கு திமுக செலவு பண்ண போகிற பெருந்தொகை. திமுக நான் கேள்விப்படுற வரைக்கும் ஒரு தொகுதிக்கு திமுக வந்து 25 கோடி ரூபா தர்றாங்க. ஒரு தொகுதிக்கு அவங்க 164 தொகுதி நேரடியாகவும் மொத்தம் 180 பக்கம் வந்து கூட்டணி கட்சிகளில் உதயசூரியனில் போடுறாங்கல்ல. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மன்சாரி வந்து சிதம்பரத்தில் போட்டி போடுறாரு, ஆனால் உதயசூரியனில். அப்போ 25 கோடி ரூபா வந்து உதயசூரியனுக்காக செலவு பண்ணுறாங்க. அப்புறம் மேலதிக செலவு அவங்களே பண்ணிடுவாங்க. ஆமாம், ஆள் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை, கையில் கொடுத்தா தான் நிறைய போயிடுது. என்னென்னா நம்ம தேமுதிக காசு கொடுத்தா தான் அந்த அம்மா செலவு பண்ணான்னு சொல்லுவாங்க. அதுதானே எடப்பாடிக்கு கோவம். ஆமாம், அதனால் அது ஒரு பக்கம். சரி, இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல போட்டி பலமாக இருக்கும். இதில் ப்ரொவைடட் விஜயும் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபா 3,000 கொடுத்தா தான் அவர் வந்து ஜெயிப்பார். அவருக்கு அவ்வளோ பணம் கொடுக்க மாட்டார். 100 கோடி எப்படி செலவு கொடுக்கும்? இன்னொன்று, தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும். இவர் போக மாட்டார். இவர் வந்து தெருவா இல்லை, அந்த வீதிக்கே போக மாட்டார். அந்த 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 ஏரியாவுக்கு போகும். அவர் கால் வைக்கிற இடத்துல தான் பொத்துன்னு போனாலும் உழுது இல்லை. இப்போ உள்ள இப்போ சமீபத்தில் போனார், ஒரு 4 இடத்துக்கு போகிறேன்ட்டு போனார், 2 இடத்துக்கு போனால் விழல. அப்புறம் வில்லிவாக்கத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டார். உடனே ஆதவர்ஜனா வருத்தப்பட்டார், நம்ம இடத்துக்கு வராமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணிட்டார், ஆதவர்ஜனா பேசும்போது அங்கே செட்டப் பண்ணி அவரே ஒரு பாட்டில் எரிய விட்டு, இந்த மாதிரி திமுககாரங்க பாட்டில் எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக்கி விட்டு அப்புறம் தேடி பிடிச்சிட்டாங்க. அவர் வந்து ஆதவர்ஜனா செட்டப் பண்ண ஆளுன்னு. அப்படி அது எல்லாமே செட்டப் வந்து வீசுறான்னு சொன்னால் வீசுவான். ஆமாம், அது காசு கொடுத்தா வீசுனா ஆனால் பிடிக்க மாட்டாங்க. இல்லை, ஆனால் பிடிச்சாங்க. எந்த வீட்டிலேருந்து வந்துச்சு, யாரும் இந்த தேடி பிடிச்சி. நம்மளுக்கு வந்து இதில் பயங்கரமாக இருக்காங்களே, அதை பிடிச்சி அவளை வச்சே வீச விட்டு. முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் வந்து பெட்ரோல் குண்டு பாட்டில் வந்து தான் வீட்டில் எரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி முஸ்லீம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இது முன்னணிக்காரங்க ஃபுல்லாக அந்த வேலை செய்யும். அந்த வேலை அதே ஏன்னு கேட்டால் எனக்கு பிரபலமாக வர்றதுக்குமா, அதான் இது அவனே காரை எரிச்சுக்கிடுவான். அது ஒரே செய்தியாக வரும். பிரபலமானது ப்ராப்ளமாயிரும் கடைசியில். அது மாதிரி இது இப்போ என்னென்னா, இவருக்கு இப்போ போகிறதுல வந்து அவருக்கு பணம் விழலை. சரி, அதனால் அதில் விழாது. அது நம்ம நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் யாருங்கிறத அது வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. இந்த 2 தொகுதியை பற்றி நம்ம பேசுகிற முக்கியமான காரணம் என்னென்னா, என்னோட கணிப்புப்படி விஜய் வந்து காசு செலவு பண்ணால் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபா மணிக்கு குறைஞ்சபட்சம் கொடுத்தா அவர் வந்து வெற்றி வாய்ப்புக்கு வந்து
போராடி வெற்றி பெறலாம். இப்போ நம்ம இந்த 2 தொகுதியும் போதும். போதும். இப்போ நம்ம அடுத்தது பேசுவோம். நேயர்களே, இன்னைக்கு 2 தொகுதியும் அனலைட் பண்ணியிருக்கோம். இதில் எந்த பக்கமும் நிற்கலை, எங்கே நிற்கவும் கூடாது. அதுதான் நம்ம பார்வை. பத்திரிக்கையாளன் அப்படி தான். ஆனால் போட்டி கடுமையாக இருக்குதுன்னே சொல்கிறேன் நான். இருக்கு நீங்கள் விஜய் தோப்பார்னு சொன்னாலும் நான் என்ன சொல்கிறேன், போட்டி கடுமை இருக்கு பணத்தை மீறி அவருக்கு சில சதவீதம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இருக்கு. எந்த பணம் கொடுத்தாலும் விஜய்க்கு தான். 30,000 ஓட்டு அவருக்கு. பணம் கொடுக்க வேண்டியதில்லை, பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. அதே போன்று சமூக ரீதியான ஓட்டம் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஆமாம். ஆனால் இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னா சமூக ரீதினா எதிர்த்து நிற்கிறவரும் டிஎம்கேல வலிமையான சமூக ரீதி. அது ஒரு சிக்கல். நீ ஆனால் அவர் இனிகோ இருதயராஜ் வந்து அவர் லோக்கலில் வந்து ரொம்ப அறியப்பட்ட முகம். ஆனால் விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகம். அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு லீடராக அங்கே நிற்கிறாருன்னு ஒரு பெருமையில் போடுவாங்கல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா மேபி அது ஒரு 20,000 ஓட்டு. அப்படின்னா 50,000 ஓட்டு அவருக்கு கன்ஃபார்ம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அது பத்தாது. இதோடு நிறுத்திக்கலாம். ஆமாம். நேயர்களே, இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்கு தானே கிழக்கு தான் பேசியிருக்கிறோம். அதாவது பிரபலமானவர்களுடைய தொகுதியுடைய ஒரு நியூஸ் அனலைஸ். மீன் அடுத்தடுத்து பேசுவோம். நீங்கள் உங்களுடைய பார்வைகளையும் வைத்துக்கொள்ளுங்கள். களத்தில் எது இருக்கிறதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறோம். நம்முடைய விமர்சகர் அவர்களுடைய பார்வை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். மீன் அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து பேச போகிறார். நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.